ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர்பி என்டிபிசி ஜூன் 18ஆம் தேதி நடந்த எல்லா ஷிஃப்ட் அனலைசிஸும் எக்ஸ்ரே பண்ணி உங்களுக்காகவே அந்த எக்ஸாமுடைய டிஎன்ஏ அலசி டாப் 100+ கொஷின்ஸோடைய அனலைசிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது வெறும் அனலைசிஸ் இல்லை, பர்ஃபெக்ட் மாஸ்டர் பீஸ். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன் இந்தியா ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் நகராட்சி கழகத்தின் தலைவர் யார் அப்படின்னா மேயர் தாங்க. Where was the successful test of DEW MK2A conducted by DRDO? DRDO செஞ்ச DEW MK2ங்கிற புது சோதனை எங்க வெற்றிகரமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா குர்னூல், ஆந்திர பிரதேஷ்ல தான் நடந்துச்சு. இந்த DEW அப்படின்றது ஒரு நியூ வெப்பன், அதாவது டைரக்டட் எனர்ஜி வெப்பன். அதாவது சும்மா இது வரும் சாதாரண குண்டு இல்லை, இது ஒரு லேசர் வெப்பன்னு சொல்றாங்க. இது 30 கிலோவாட் எனர்ஜி இருக்கிற ஒரு லேசர் வெப்பன். நம்ம நாட்டிலேயே முழுசா செஞ்சிருக்காங்க. நம்ம டிஆர்டிஓடைய பெரிய சாதனை அண்ட் அப்ரிஷியேட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ ரீஜன் பேரலல் டு தி ஷிவாலிக் ஃபால்ட்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஷிவாலிக் மலை பக்கத்துல இருக்க அதுக்கு பேரலா இருக்கிற பகுதியை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாபர் அண்ட் திராய், அப்படி இல்லைன்னா டூன்னு கூட கூப்பிடுவாங்க. இந்த டூன்ன்றது வந்து ஒரு நிலப்பரப்பை குறிக்கிறது. ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக் எ எலக்ட்ரிக்கல் ஒயர்? ஸோ ஆன்சர் காப்பர் அண்ட் அலுமினியம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ரம்ஸ் எ டீப் கார்ஜ் ஆன் த நம்சா பார்வா மவுண்டைன்ஸ்? கார்ஜ் அப்படின்றது வந்து பள்ளத்தாக்கு, ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்கு எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ நம்சா பார்வா மலை பள்ளத்தாக்கு எந்த நதி ஆழமான பள்ளத்தாக்கு டீப் கார்ஜ் உருவாக்குனது, அதாவது பெரிய பள்ளத்தாக்கு உருவாக்கி இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பிரம்மபுத்திரா ரிவர். இந்த நதி அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வந்து அமைச்சிருக்கு. ஓகே. அக்கார்டிங் டு த ரீசென்ட்லி ரிலீஸ்டு தி பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே PLFS ரிப்போர்ட் விச் ஸ்டேட் ஹேஸ் த லோவஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வந்து ரிப்போர்ட் படி எந்த மாநிலத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்துட்டு மத்திய பிரதேஷ். ரிப்போர்ட் படி மத்திய பிரதேஷில் வெறும் 2.6% தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் குஜராத்தில் 3.1% அண்ட் ஜார்க்கண்ட் 3.6% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் கன்சிடர்ட் அன் ஐகோனோகிளாஸ்ட் இன் மகாராஷ்டிரான்னு கேட்டிருக்காங்க. விஷ்ணு சாஸ்திரி சிப்லங்கர். இவர் ஒரு முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி. வேர் வாஸ் த வேர்ல்ட் ஃபியூச்சர் எனர்ஜி சமிட்ஸ் 2025 ஆர்கனைஸ்டு? அதாவது வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சமிட்ஸ் 2025 எங்க நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து அபுதாபி அண்ட் UAEல நடந்திருக்கு. ADNECங்கிற ஒரு இடத்துல ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. இது ஒரு நேஷனல் எக்ஸிபிஷன் சென்டர். இது எங்க இருக்கு அப்படின்னா அபுதாபி அண்ட் UAEல நடந்திருக்கு. இந்த குப்தர் காலத்துல வாபி, தடக் அண்ட் திர்குலா ஆர் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து டேங்க். இப்போ நம்ம குளம், ஏரி, குட்டையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குப்தர் காலத்துல வந்து இது மாதிரி நேம்ஸ்ல தான் யூஸ் பண்ணி சொல்லுவாங்களாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு அர்பன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் அண்ட் அமிர்தா. அதாவது நம்ம இந்திய நகரங்களில் வந்து மற்ற இடத்துல அர்பன் டெவலப்மெண்ட்ஸை பற்றி ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் அண்ட் அமிர்தா இது வந்து ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், டெல்லி சுல்தானின் கில்ஜி வம்சத்தின் ஆட்சி விதிஷா பில்சா மீது எந்த ஆண்டின் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டாப்ளிஷ்டு ஓவர் விதிஷா பில்சா. இதோடைய ஆன்சர் என்னன்னா 1292 பை அலாவுதீன் கில்ஜி. அவர் தான் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. ஸோ வென் டிட் ஸ்ரீ கணேஷ் குமார் டேக் சார்ஜஸ் ஆஸ் த 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா? நம்ம இந்தியாவோட 26வது சீஃப் எலெக்ஷன்ஸ் கமிஷனர் ஸ்ரீ கணேஷ் குமார் எப்போது பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 26 ஜனவரி 2025 குடியரசு தின அன்னைக்கு வந்து இந்த பதவியை ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சாரதா சின்ஹா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. ஃபோக் மியூசிக், கிராமிய பாடல்கள். இவர் வந்து பீகாரை சேர்ந்தவங்க, ரொம்ப பிரபலமான ஃபோக் சிங்கர். இவர் நாட்டுப்புற பாடல்களும் ரொம்ப அருமையாக பாடுவாங்கன்னே சொல்லியிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க.
Which among the following was not a leader of extremist party? இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து யார் எக்ஸ்ட்ரீமிட் பார்ட்டியோடைய தலைவர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே தான் இல்லை. ஏன்னா இவர் மாட்ரேட் கட்சியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, மாட்ரேட் கட்சி. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸில் வந்து 2 பிரிவாக பிரித்தாங்கங்க. ஒன்று வந்து மாட்ரேட்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீமிட்ஸ். அதாவது மாட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக பேச்சுவார்த்தை மூலமாக சுதந்திரம் கேட்பாங்க. ஸோ காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சை வழியில் போராடுறவங்க எல்லாருமே மாட்ரேட்ஸ். அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக போராடுறவங்க, கொஞ்சம் சண்டை இதெல்லாம் பண்ணி போராடுறவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யார் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, தீவிரவாத கட்சியின் தலைவராக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலே வந்து இல்லை. இவர் வந்து மாட்ரேட்ஸ், கொஞ்சம் அகிம்சை வழியில் போராடுறவர் இவர். ஸோ எக்ஸ்ட்ரீமிட்ஸ் தலைவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் அப்படின்னா லால் லஜ்பத் ராய், லால் பால் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, லால் லஜ்பத் ராய், பால கங்காதர திலக், பிபின் சந்திர பால், இவங்க மூணு பேருமே என்னது எக்ஸ்ட்ரீமிட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் இது மூணுமே இருந்து கோபாலகிருஷ்ணன் கோகலே இருந்திருந்தா ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ஹூ பில்ட் பிபிகா மக்பாரா? அதாவது மக்பாராவை கட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. அவுரங்கசீப், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் முகலாயர் அரசு. இந்த பிபிகா மக்பாரா இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால அவுரங்காபாத்ல இருக்கு. இவருடைய அவுரங்கசீப்போடைய மனைவிக்காக கட்டியிருக்காரு. ஒரு மினி தாஜ்மஹால்னு சொல்றாங்க. வாட் வாஸ் த 19th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966 ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின் 1966 இது எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் கமிஷனுடைய வேலைகளை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றாங்க. ஸோ கிளாரிஃபைங் த டியூட்டிஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், when was the right to poverties and removed from the list of fundamental rights in the Indian Constitutional Act கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து by the 44th Amendment Act 1978. Which article of the constitutions contain the provisions for the setting up at Rajbhasha Ayog அப்படின்னா 343 அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், who is the chairman of Airport Authority of India AAI in 2025? அதாவது AAI Airport Authority of India அதாவது இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா விபின் குமார். ஓகேங்களா. which category of units has the largest number in the MSME sector? சிறு குறு தொழில் இருக்கும் இல்லையா, MSME செக்டருடைய கேட்டகரி ஆஃப் யூனிட்ஸ் லார்ஜஸ்ட் நம்பர் எது அதிகமாக இருக்கு எண்ணிக்கை அப்படின்னா மைக்ரோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், where was the United Nations Conference on the Biodiversity CBD COP 16th held in 2024 அப்படின்னா கேலி, கொலம்பியால நடந்திருக்கு யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னா இந்த CBD COP 16 இருக்காங்க இல்லையா, இவங்க ஐக்கிய நாடு சபை UN நடத்துகிற ஒரு மிகப்பெரிய மாநாடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக உலகத்தில் இருக்க உயிரினங்கள் தாவரங்களை பற்றி பேசியிருக்காங்க. 2024 இது கொலம்பியாவில் நடந்திருக்கு. முக்கியமாக பயோடைவர்சிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. வாட் அயன் இஸ் ஃபார்ம்ட் H+ ions இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் CH3COOH. CH3COOHல இருந்து H+ அயானை எடுத்துட்டா என்ன அயான் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து CH3COO. இதோடைய ஆன்சர் என்ன, அசிட்டேட் அயான். ஓகேங்களா, இது ஃபார்முலாவாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா என்னது, அசிட்டேட் அயான். இந்த அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, CH3COOH அப்படின்னா அசிட்டிக் ஆசிட், அதாவது வினிகர் சொல்றாங்க இல்லையா, வினிகர் இருக்கும். இதுல இருந்து H+ அயானை வெளியே போயிடுச்சு அப்படின்னா CH3COO மட்டும்தான் இருக்கும், இங்கிற அயான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அசிட்டேட் அயான்னு பேரு. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன, அசிட்டேட் அயான். இது ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். CH3COOH அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்னு தெரியும். இதுல இந்த H போயிடுச்சு அப்படின்னா அசிட்டேட் அயானா மாறிடும். which hormone is secreted by the pancreas to regulate the blood glucose level அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இன்சுலின். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு வந்து கட்டுப்படுத்த என்ன ஹார்மோன் வெளியிடும் அப்படின்னா இன்சுலின் தான். which cells in the pancreas secreted insulin to the control blood glucose level அப்படின்னா பீட்டா செல்ஸ்.
ஓகேங்களா? இன்சுலின் ஹார்மோன் அதாவது கணையம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த செல்கள் எந்த செல் வந்து வெளியிடும் அப்படின்னா பீட்டா செல்ஸ் தான். Justice Ajay Manikarav Kanvilkar has been appointed to which post of the central government அப்படின்னா நீதிபதி அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர் மத்திய அரசின் எந்த பதிவு நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சேர்மன் ஆஃப் லோக்பால். அதாவது லோக்பால் என்ற ஊழல் விசாரிக்கிற அதாவது ஊழல் பத்தி விசாரிக்கிற ஒரு அமைப்புல இவர் தலைவரா இருக்காரு. இப்போ நீதிபதி அஜய் மாணிக்ராவ் வில்கர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. In which union territory has the electric vehicles EV 2.0 policy has been implemented to reduce pollutions அப்படின்னா டெல்லி தான். டெல்லியில் அதிக பொல்யூஷன்ஸ் இருக்கும்னு தெரியும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு பொல்யூஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக்கல் வீலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரிடியூஸ் பொல்யூஷன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த இவி மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அதாவது மாசுபாடை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பெட்ரோல் டீசல் இது எதுவுமே இல்லாமல் வந்து எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிள் ஸ்கூட்டர் சைக்கிளில் பொல்யூஷன்ஸ் வராது இது மாதிரியான கொண்டு வந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா யூனியன் டெரிட்டரி. எந்த யூனியன் டெரிட்டரினா டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கங்கை பிளைன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பஞ்சாப். நெக்ஸ்ட் ஒன் த தார் டெசர்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் தான் தார் டெசர்ட் இஸ் சிச்சுவேட்டட். In a network, what is the use of a media access control address கேட்டிருக்காங்க. இதோட மெயின் யூஸ் என்ன? எம்ஏசி அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இதுக்கு எது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபரன்ஸ் தான் இதோடைய ஆன்சர். அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஃபோன் பிரிண்டர் மாதிரியான டிவைஸ்க்கு கம்பெனிலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இது மாதிரியான தனிப்பட்ட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. எம்ஏசின்ற ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சேஞ்ச் ஆகாது எப்பயுமே. இது வந்து ஸ்டேபிளாக ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும். இந்த அட்ரஸை வச்சு தான் நெட்ஒர்க்கில் டேட்டா அண்ட் டிவைசஸ் வந்து கரெக்டாக அனுப்ப முடியும். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபரன்ஸ். இன் விச் கேவ் இன் த கைலாஷ் டெம்பிள் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோரா கேவ்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். மகாராஷ்டிராவில் இன்னும் என்ன மாதிரியான கேவ்ஸ் இருக்குது? யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ், எலிஃபென்ட் கேவ்ஸ் இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த எல்லோரா கேவ்ஸ் வந்து ரொம்ப கல்லாலேயே செதுக்கப்பட்டது. ஒரு ரொம்ப மிகப்பெரிய கலை வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். இது யுனெஸ்கோ ஹோல் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் ஒன்று. வியூவர்ஸ் ப்ளீஸ் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். எல்லா ஷிஃப்ட்லையும் யுனெஸ்கோ சைட்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ 43 யுனெஸ்கோ இருக்குது. அதை ரிப்பீட்டாக ஒன்ஸ் படிங்க. நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள தேசிய பூங்கா எதுன்னு கேட்குறாங்க. கெலிடியோ நேஷனல்ஸ் பார்க் நிறையா இருக்குது. முகுந்த்ரா ஹில்ஸ் நேஷனல் பார்க் அண்ட் டெசர்ட் நேஷனல் பார்க் அண்ட் ரத்தம்போர் நேஷனல் பார்க் இது எல்லாமே ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அக்கார்டிங் டு நிதி ஆயோக் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த பாவர்ட்டி கேப் பிட்வீன் 2013 to 14 அண்ட் 2022 to 23 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 17.89% வந்து ரிடக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரிப்போர்ட் படி மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டியில் 29.17% இருந்தது. இப்போ வந்து எவ்வளோ கம்மியாயிருக்கு? ரிடக்ஷன்ஸ் ஆயிருக்கு. 11.28 வந்து கம்மியாயிருக்கு 2022 to 2023 ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 17.89% பாருங்கள். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரொம்பவே கம்மியாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜ் அண்ட் பர்டிகுலர்லி தேர் அர்பன் டெவலப்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதோடைய ஆன்சர். நகரங்கள் கிராமங்கள் முக்கியமான நகர மேம்பாட்டு அர்பன் டெவலப்மெண்ட்ஸுக்காக யார் திட்டமிடுவா அப்படின்னா த ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் த பிளேஸ் இன் எ டெம்பிள் வேர் பீப்புள் கேதர் ஆர் அசம்பிள் இன் யூஸ்வலி கால்டு வாட்ன்னு கேட்குறாங்க. கோவில்களில் வந்து மக்கள் கூடும் அல்லது கல்யாணம் விசேஷம் இது மாதிரியான பீப்புள்ஸ் மக்கள்கள்லாம் ஒன்று கூடும் இடம் எது அப்படின்னா கோவிலில் சொல்கிறேன், மண்டபம். ஸோ ஆன்சர் இஸ் மண்டபம். வாட் இஸ் த டோட்டல் பர்சன்டேஜ் டிக்ளைன் இன் த குளோபல் ஜெண்டர் இண்டெக்ஸ் இன் 2025 கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 68.8% கம்மியாக இருக்குது. சிஃபிலிஸ் மெடிசன் இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எஸ்டிஐ அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன். இது மெயின் ட்ரீட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா இட்ஸ் டன் டு பென்சிலின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஹூஸ் அட்வைஸ் டஸ் த பிரசிடென்ட் டேக் டிசிஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. தேர் இஸ் ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அசிஸ்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் இன் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டு ஜனாதிபதி வந்து
அவர் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரையும் அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத கேட்பாங்க. ஸோ அவங்க கிட்ட டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு தான் என்ன முடிவுன்னு எடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா? மார்ஜின் செட்டிங் இன் எ மார்ஜின் இருக்கு இல்லையா? மார்ஜின் செட்டிங் இன் எ கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்டு டூன்னு கேட்டிருக்காங்க. டு டிஃபைன் த பிளாங்க் ஸ்பேஸ் அரௌண்ட் த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வென் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இன் 2025 மேக்ஸ் வெஸ்டம்பன் ஓன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ரேஸ். வேர் வாஸ் ஹிஸ் ரேஸ் ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா. அந்த held in circuit of the Americans in the Austin, டெக்சாஸ்ல நடந்திருக்கு. வெஸ்டம்பன். ஓகே, மேக்ஸ் வெஸ்டம்பன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர்கனைசேஷன்ஸ் ஹஸ் ரீசென்ட்லி ஹெல்ப் இன் இந்தியன் ஃபிஷர்மேன் கேட்டிருக்காங்க. இந்திய மீனவர்களின் உதவிய அமைப்பு அப்படின்னா EU, யூரோப்பியன் யூனியன் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் கம்ஸ் இன் செகண்டரி செக்டர்? டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் தான் இரண்டாம் நிலையில் இருக்கு. Who has given the title of Rani to the great Naga women's leader in guiding Liu? The answer வந்து ஜவஹர்லால் நேரு. Next one, what was the theme of World Tourism Day? Day and theme பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டூரிசம் டே உடைய தீம் என்ன, கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் சேஞ்சஸ், நிலையான சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹரிஷேனா வாஸ் அ கோட் போயட் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரூல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமுத்திரகுப்தா. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் த வேர்ட் ஆஃப் சிடி? ஃபுல் ஃபார்ம் அண்ட் அப்ரிவேஷன்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பற்றி பாருங்கள். கம்ப்யூட்டர் பற்றி ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் அப்ரிவேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், முக்கியமான அப்ரிவேஷன்ஸ். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் வேர்ட் ஆஃப் சிடி? சிடி எல்லாருக்குமே தெரியும், காம்பேக்ட் டிஸ்க். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CMOX? அப்படி CMOSன்னு கேட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர். நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிந்துசாரா வித் அசோகான்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப். வென் எ ஸ்ட்ரிங் இஸ் பிளக்ட் அண்ட் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட், த வேவ் தட் ட்ராவல் த்ரூ தி ஸ்ட்ரிங்னு கேட்டிருக்காங்க. பீரியாடிக் லாங்கிடியூட் வேவ். நெக்ஸ்ட் ஒன், which princely state was the first in India to establish a representative assembly and in which year was it formed ன்னு கேட்டிருக்காங்க. மைசூர் 1881. அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். விநாயக் தாமோதர் சாவர்கர் established in Abhinav Bharat. Article 43B, the promote professionally run cooperative societies is added by which of the following amendment act ன்னு கேட்டால் 97th Amendment Act 2011 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர் இஸ் த இந்திரா பாயிண்ட் லொக்கேட்டட் அப்படின்னா இன் நிக்கோபார் ஐலாண்ட். விச் சிட்டி இன் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் நோன் ஹஸ் த கிரீன்விச் ஆஃப் இந்தியா ஃபார் பீயிங் த க்ளோசஸ்ட் டு த பிரைம் மெரிடியன் அப்படின்னா உஜ்ஜைன். ஹூ வாஸ் த கேபிட்டல் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் IPL 2025? ஹூ லீட் த டீம் டு தேர் செகண்ட் டைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஹர்மன்பிரீத் கவுர். இவங்க வந்து ஒரு லேடி, நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கேர்ள்ஸ் பற்றி கேட்குறாங்க, கேர்ள்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, மென்ஸ் பற்றி கேட்பாங்க, எல்லாவோடைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பத்மபூஷன் குமிதினி லக்யா இஸ் எ டான்சர்னு கேட்டிருக்காங்க. கதக் டான்சர். கதக்ல வேற யாராச்சும் இருந்தால் அந்த பண்டிட் பித்ரு மகாராஜாலாம் இருப்பாங்க. கதக் ரிலேட்டடாக பாருங்கள். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸோடைய முக்கியமான டான்சர்ஸு என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ப்ரோமினன்ட் அவார்ட்ஸ் என்னென்னு ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணுங்களேன். ஸோ பத்மபூஷன் குமிதினி லக்யா இஸ் எ டான்சர்னு கேட்டால் கதக். ஓகேங்களா? ஸோ டான்சர்ஸ் பற்றி திருப்பியும் ரிவைஸ் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன். விச் ஆர் த ஃபாலோயிங் என்சைம்ஸ் ஹெல்ப்ஸ் டு டைஜஷன்ஸ் ஆஃப் எ ப்ரோட்டீன் டூரிங் த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் இன் த ஹியூமன் பாடி? விச் இஸ் த மெயின் என்சைம் டு டைஜஸ்ட் த ப்ரோட்டீன் இன் த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? இஸ் பெப்சின் கேட்டிருக்கு. பெப்சின். ஆன்சர் வந்து பெப்சின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், how many crore people have come out the public recorded extreme poverty in India 2011 to 2012 and 2022 to 2023 ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அபவுட் 26.9 crore people வந்துட்டு பப்ளிசிட்டி ரெக்கார்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ராவர்ட்டியில் இருக்காங்க. நெக்ஸ்ட், இன் விச் ரிக்மி டிட் த ரமோசி ரெபிலியன் அக்கர்ஸ்? ரமோசி காலம் ஏற்பட்டது எந்த ஆட்சியிலன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல். இன் ஆப்போசிஷன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹில்ஸ் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் சத்புரா ஹில்ஸ் தான்
லொக்கேட் ஆகலை. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் சத்புரா ஹில்ஸ் வந்து லொக்கேட்டட் ஆகலை. நாட்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஹவு மெனி இயர்ஸ் வாஸ் த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 அப்படின்னா 20 இயர்ஸ். சாசான் சட்டம் எந்த ஆண்டின் அமலில் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 இயர்ஸாக இருக்குது 1793 ஓகே. நெக்ஸ்ட் இன் ஏப்ரல் 2025 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் த டெம்பிள் ஆஃப் விச் சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ மகாபோதினி டெம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இன் விச் இஸ் த ரீஜன் ஆஃப் த வின்டர் ரெயின்ஃபால் இன் த பிளைன்ஸ் ஆஃப் நார்த்தன் இந்தியா அப்படின்னு. நார்த்தன் இந்தியா அப்படின்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால வின்டர் ரெயின்ஃபால்ஸ் ஆஃப் த பிளைன்ஸ் வந்து அங்கே இருக்கும். when you are running a slideshow like PowerPoint in a PowerPoint பற்றி கேட்டிருக்காங்க. PowerPoint MS Excel பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. in a computer and want to know one can see use your slide what can you use for this ன்னு கேட்டிருக்காங்க. you can use blank slide or blank back screen. ஓகேங்களா. which wave is mainly produced in a spring longitudinal wave. Next one, 200 million defense deal has been signed with the Philippines for the purchase of which missile கேட்குறாங்க. Akash missile system. Next, Vidarbha has won the title of Ranji Trophy 2024 to 2025. Who was the captain of Vidarbha team கேட்டிருக்காங்க. ஸோ கேப்டன் யார் அப்படின்னா அக்ஷய் வத்கர் and the captain of Kerala team வந்து சஞ்சய் பேபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் one, which of the following is used for aerosol propellant refrigerations and air conditional purpose ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இது ஒரு கெமிக்கல் நேம் ஃபெரான் என்ற ஒரு கெமிக்கல் நேம் தான் இதோடைய ஆன்சர். இப்போ வேற ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பர்ஃப்யூம் அடிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரேலையும் சரி ஃப்ரிட்ஜ்லேயும் சரி ஏசிலையும் சரி எல்லாத்துலேயும் இந்த ஒரு கெமிக்கல் ஃபெரான் என்ற ஒரு கெமிக்கலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், in the new tax regime for the FY 2025 to 2026, there will be no income tax on the income. How many lakhs for salary individuals ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட் பற்றின கொஷின்ஸ் தான். சம்பளம், அதாவது சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு நியூ டேக்ஸ் ரூல்ஸ் வந்து வந்திருக்கு. அடிப்படையாக 2025 2026 இந்த இயரில் தான் நம்ம வந்து ஒரு 12 லட்சத்துலேருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேலரி வாங்கினா அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த புது டேக்ஸ் ரூல் வந்து 12.75 லட்சத்துக்கு, அதாவது 12 லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 12.75 lakhs. நெக்ஸ்ட், ராமப்பா டெம்பிள்ஸ் ஆல்சோ நோன் அஸ் காக்கட்டியா ருத்ரேஸ்வரா டெம்பிள் இஸ் இன் விச் ஸ்டேட்னு கேட்குறாங்க. தெலுங்கானா. திரும்பவும் சொல்கிறேன், இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லேருந்து இது 2வது தடவை நம்ம இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரா கேவ்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் உலக பாரம்பரிய தலங்கள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ஸ்டோரி அந்தி மலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து மகாதேவி வர்மா. ஸோ அந்திமலை ஆத்தர், அந்த ஸ்டோரி சொன்ன ஆத்தர் கேட்டால் மகாதேவி வர்மா தான். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் லேக் இன் ராஜஸ்தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரி எதுன்னு எந்த பிளேஸ் அப்படின்னா ராஜஸ்தான். அது எந்த இடம் அப்படின்னா ஜெய்சமந்த் லேக் தான் ஆர்டிஃபிஷியல் மேன்மேட், அதாவது மனுஷங்களாக கட்டப்பட்ட ஒரு ஏரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹிந்து வேலி சிவிலைசேஷன்ஸ் தோல்வீரா இஸ் த ஃபேமஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. வாட்டர் கன்சர்வேஷன்ஸ். இந்த தோல்வீரான்றதும் வந்து என்னது ஒரு யுனெஸ்கோ சைட்ஸ் தான். இதோட 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் யுனெஸ்கோ சைட்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன், விச் வேவ் இஸ் மெயின்லி ப்ரொடியூஸ்ட் இன் ஏ ஸ்ப்ரிங்னு கேட்குறாங்க. லாங்கிடியூனல் வேவ். விச் ஸ்டேட் லைஸ் 8 degree 12 degree and 13 degree நார்த்தன் லேட்டிடியூட் அண்ட் 71 degree and 72 degree இன் ஈஸ்டர்ன் லாங்கிடியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த்தன் லேட்டிடியூடில் 8, 12, 13 அண்ட் ஈஸ்டர்ன் லாங்கிடியூடில் 71, 72 degree. ஸோ இதோட ஆன்சர் லக்ஷதீப் ஐலாண்ட். நெக்ஸ்ட் ஒன், விச் விட்டமின் டிஃபிஷியன்சி காஸ்ட் நைட் பிளைண்ட்னஸ். பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க விட்டமின் அண்ட் டிஃபிஷியன்சியில். ஸோ ஆன்சர் வந்து விட்டமின் ஏ. ஹவு டு ரைட் B5 இன் எக்ஸல் அப்படின்னு கேட்டால் பி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா காலம், அண்ட் 5 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரோவையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எக்ஸல் மீன்ஸ் இஸ் ரெஃபர்ஸ் டு தி செல் ஆஃப் B5.
நெக்ஸ்ட் ஒன் விச் பேங்க் இஸ் நோன் as த பேங்க் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னா ஆர்பிஐ. இந்தியாவின் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கி எதுன்னு கேட்டால் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். விச் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னா வீனஸ். விச் முகல் எம்பையர் வாஸ் கால்ட் த ஜிந்தாபீர் அப்படின்னா எந்த முகலாயர் பேரரசர் ஜிந்தாபீர் என அழைக்கப்படுவார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் CPU டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னா கிளாக் ஸ்பீட். விச் அமங் த ஃபாலோயிங் அசாசினேட் சர் வில்லியம் ஹட் கர்சன் வில்லி இன் லண்டன். கொல்லப்பட்டவர்கள் யார் அப்படின்னா லண்டனின் சர் வில்லியம் ஹட் கர்சன் வில்லி கொல்லப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டால் மதன்லால் தின்கார். வென் டிட் த லோக்பால் அண்ட் லோக் யுதாக் ஆக்ட் 2023 கம்ஸ் இன்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா 16th Jan 2014 அன்னைக்கு தான் இந்த எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லோக்பால் அண்ட் லோக் யுதாக் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 2013 தான் இந்த எஃபர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த ஆர்டிகல் 30 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு 30 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆர்டிகல் 30 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அரசியல் அமைப்பில் என்ன ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டில் மதத்துலேயும் சரி மொழியிலையும் சரி கம்மியாக இருப்பாங்க இல்லையா, அதாவது சிறுபான்மையினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக ஸ்கூல்ஸ் காலேஜ் மற்ற எல்லா சலுகையும் ஆரம்பிக்கவும் அதை நடத்தவும் நம்ம சட்டத்தில் உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 30 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வாட் வாஸ் த ஜிடிபி க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023 to 2024 அப்படின்னா 8.2% வளர்ச்சி விகிதம் க்ரோத் ரேட் ஜிடிபியில் ஃபினான்ஷியல் இயர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ கேம் டு இந்தியா டூரிங் தி டைம் ஆஃப் சந்திரகுப்தா மயூரா அப்படின்னா மயூரியா. ஸோ ஆன்சர் மெகாஸ்தீனஸ். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஏ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் லொக்கேட்டட் அமாங் த ஃபாலோவிங் அப்படின்னா தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டெல்லியில் தான் இருக்குது. ஸோ வேர் டூ ஃபைல்ஸ் கோ ஆஃப்டர் தே ஆர் டெலிட்டட் இன் விண்டோஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபைல்ஸை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே இருக்கும், குப்பை தொட்டியில் தான் இருக்கும். ஸோ ரீசைக்கிள் பின்னில் தான் இருக்கும். சாரி, கண்டிப்பாக கம்ப்யூட்டர்லேருந்து 4 to 5 கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எல்லாமே என்னால் படிக்க முடியாதவங்க என்னால் மக்கப் பண்ண முடியும், ஒரு 4 to 5 hours எடுத்து மக்கப் பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலைன்னா ஆல்ரெடி வீடியோவில் கம்ப்யூட்டர் பற்றி A to Z போட்டிருக்கேன் ஃபுல்லாக ரிப்பீட்டடாக. June 5லேருந்து June 17 வரைக்கும் கேட்ட எல்லா ஷிஃப்ட்டோடைய கொஷின்ஸும் எடுத்து போட்டிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்க, உங்கள் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டு ஹூம் வில் இந்தியா எக்ஸ்போர்ட் பிரம்மோஸ் மிசைல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் அஸ்ஸாமில் பர்பு கிராமத்தில் 2020 ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஆரம்பித்து வச்ச ருதி URITH ருதி. ஓகேங்களா. ருதி இது யாருடைய நினைவிடம்னு கேட்குறாங்க. ஹூஸ் மெமோரியல் இஸ் இட்னு கேட்குறாங்க. ஜெனரல் லக்ஷித் போர்பூகான். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஆர்டிகல் 246 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் டீல்ஸ் வித்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு 246 எதை பற்றி விரிவிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் இது 3 பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு மாநில அரசு பற்றி அது இடையில் இருக்கிற அதிகாரத்தை பற்றி பிரிக்கிறது இருக்கு இல்லையா, யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கான்கரண்ட் லிஸ்ட் இது 3 லிஸ்ட்டும் இருக்கிற ஒரு டீலை பற்றி சொல்லியிருக்கு ஆர்டிகல் 246. Next one, who among the following lead the Ramosi Rebellion of 1831? ரமோசி கிளர்ச்சி வழி நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. உமாஜி ராஜே. இது எங்கே நடந்தது அப்படின்னா மகாராஷ்டிரா பக்கத்தில் நடந்தது. பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடந்தது 1831. உமர்ஜி ராஜேன்றவங்க தான் முன்ன நின்று இது நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு ஓப்பன் த புல்லட் இன் MS ஆஃபீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. MS ஆஃபீஸில் ஒரு பாயிண்ட்ஸை எல்லாம் போடுறதுக்கு அந்த புல்லட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, டு ஓப்பன் த புல்லட் இன் MS வேர்ட் யூ ஹாவ் டு கிளிக் ஆன் த புல்லட் பட்டன் இன் த பேராகிராஃப் குரூப் அண்ட் ஹோம் டேப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது MS வேர்டில் ஒரு ஹோம் டேப்பில் ஒரு பேராகிராஃப் குரூப்புக்குள்ளே அந்த புல்லட் பட்டனை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், த கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு இந்திரா எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்திரா எக்ஸசைஸ் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி எது தப்புன்னு நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த பயிற்சி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திரா எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து இது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, அதாவது ஆன்டி டெரரிசம் மற்றும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற ஒரு ஒன்றா சேர்ந்து எல்லாரும் வேலை செய்கிற ஒரு வந்து வலுவுபடுத்தும்னே சொல்லலாம். இது கடற்படை படைகள் இடையில் மட்டும் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இதில் எது ஆன்சர் அப்படின்னா ஒன்லி 1 and 2 ஆர் கரெக்ட். 1 and 2, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் தான் கரெக்ட். ஒன்லி 1 and 2 ஆர் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தேர்ட் ஒன் தப்பு அப்படின்னா இட் வில் பி கண்டக்டட் ஒன்லி பிட்வீன் நேவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திரா எக்ஸசைஸ்ன்றது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இதில் முப்படையும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இராணுவம், கடற்படை, விமானப்படை 3 படைகளும் சேர்ந்து இந்த பயிற்சி செய்கிறது. ஸோ இந்திரா எக்ஸசைஸ் வந்து மூணு இராணுவ பயிற்சியும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு பண்ணுற ஒரு செயல். இது எல்லாமே கூட்டோட ஒன்றா சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் 3ல என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் கண்டக்டட் ஒன்லி பிட்வீன் நேவல் ஃபோர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தப்பு. தேர்ட் ஒன் தப்பு. 3 ஃபோர்ஸும் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷன்ஸை மிலிட்ரி எக்ஸசைஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ஹரியானா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2024ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2024 ஹரியானா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா, அதோடைய முடிவுகளை பற்றி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து ஒன்லி 1, 2 and 4 தான் இதோடைய ஆன்சர். எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஹேஸ் ஃபார்ம்டு த கவர்மெண்ட் ஆஃப் தி இயர் அண்ட் பிஜேபி ஓன் த மோர் சீட்ஸ் இன் லாஸ்ட் டைம் அண்ட் பிஜேபி ஓட் ஷேர் 39.94% அண்ட் காங்கிரஸ் ஓட் ஷேர் ஃபார் 39.09%. ஓகேங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட காங்கிரஸும் பிஜேபியும் கிட்டத்தட்ட ஓட்டு வித்தியாசத்தில் சமமாக இருக்குது. அதாவது பக்கத்தில் இருந்திருக்காங்க. சதவீதம் விகிதத்தில் பாருங்கள், 39.94%, இது 39.09%. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 4 தான். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட்? அதாவது ஜனாதிபதியோடைய விருப்ப அதிகாரங்கள், பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, யாருக்கிட்டையும் பெர்மிஷன்ஸ் கேட்காம அவருடைய ரூல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ், அவருடைய பவரை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. யாருக்கிட்டையும் கேட்காம அவருடைய முடிவு எடுக்க முடிகிற பவர்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்லாம் இருப்பாங்களே அவங்க கிட்டலாம் கேட்காம ஜனாதிபதியே ஒரு பவர்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 6, 7 and 8. இது எல்லாமே வந்துட்டு பாருங்கள், 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டிங் ஏ பில் பேக்ஸ் டு த பார்லிமெண்ட் வித் த அப்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீடெக்னிங் ஏ பில், சீக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர், ஆஸ்கிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு ரீகன்சிடர் எனி அட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மசோதாவை வந்து திருப்பி அனுப்புறது, அது ஜனாதிபதியோடைய பவர், பிரசிடென்டோடைய பவர்னு சொல்லியிருக்காங்க. மசோதாவை நிறுத்தி வைக்கிறது, வீட்டோ பவர், அது வந்து 4th பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. 7th பாயிண்ட்ல வந்து பிரதமர் கிட்ட தகவல் கேட்கறது, இதுவும் ஒரு பவர் தானே. அப்புறம் 8th பாயிண்ட்ல அமைச்சர்களுடைய குழுவோடைய ஆலோசனை செஞ்சு மறுபரிசீல் செய்ய அட்வைஸ் செய்ய சொல்றது, இதுவும் ஒரு பவர் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 4, 7 and 8. மீதி ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது அந்த குழுவோட ஆலோசனையோட செய்கிற முடிவுகள் அது. ஓகேங்களா? இதில் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட்டே தனிப்பட்ட முறை அவங்களுடைய பவர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? கொஷின்ஸ் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். Okay, as friends, thank you all. Keep revising it. All the very best.